வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் அசட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பின்னாடி சேஞ்சஸ் பண்ணணும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரேம் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸோ அந்த ஃப்ரேம் இருக்கிற அளவுக்கு மட்டும் இதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி கிராப் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அந்த இமேஜை மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கை இந்த மாதிரி கீழேயும் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கீழேயும் செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் அந்த ஃப்ரேம் இருக்கிற அளவுக்கு செட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே ஷோ ஆகிற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதில் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளூ இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு அந்த இமேஜையுமே ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ கரெக்டாக அதுக்குள்ளே செட் பண்ணணும். ஸோ ரைட் சைடே கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு தேவை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ரேம் தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லிரிக்ஸை லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த இமேஜுக்குள்ளே இதை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ப்ளூ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அதோட கலர்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் கலருக்கு ஏற்ற மாதிரி கூட மாற்றிக்கலாம். உங்களோட ஃபோட்டோவில் எந்த கலர் அதிகமாக இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பேக்ரவுண்ட் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதை இப்போ தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்கன்னா ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக ஒயிட் கலரில் கரெக்டாக வந்து செட் ஆயிரும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐகானை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஏதாவது எமோஜிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன எமோஜி ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த எமோஜிஸை வந்து இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எமோஜை வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா அந்த எமோஜோட சைஸை வந்து லைட்டாக ஜூம் பண்ணி கூட நீங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.